மை ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃப் எம்பிபிஎஸ். அக்டோபர் 3, 2025. அன்னைக்கு காலையில நானு, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா 3 பேரும் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல இனாகுரேஷன் செரிமனி அட்டெண்ட் பண்றதுக்காண்டி போனோம். இனாகுரேஷன் செரிமனில ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுடைய ஓவர்வியூ குடுத்தாங்க. சேர்மன் சார் மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுக்கும்போது, சிஎம்சி வெல்லூருடைய ஃபவுண்டரான டாக்டர் ஐடா ஸ்கட்டர், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோடைய கிரியேட்டரான டாக்டர் பிரதாப் ரெட்டி, அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபவுண்டரான டாக்டர் வெங்கடசாமி, மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் போன்ற ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பத்தி சொன்னாங்க. அங்க குடுத்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அப்ப எனக்கு புக்ஸ் குடுத்தாங்க. அந்த புக்க பார்த்த பிறகு எனக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, சைஸ்ல அது எஸ்.எல். அரோரா மாரி இருந்துச்சு. அனாட்டமில பி.டி. சௌராஷ்டியாவும், பிசியாலஜில எல். பிரகாசம் ரெட்டியும், பயோகெமிஸ்ட்ரியில டி.எம். வாசுதேவன் புக் குடுத்திருந்தாங்க. ஒயிட் கோட் செரிமனி நடக்காம ஒயிட் கோட்ட டைரக்ட்டா குடுத்தாங்க. இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அன்னைக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி என்னுடைய பேரண்ட்ஸ் என்னைய ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டாங்க. எனக்கு ஹோம் சிக்னஸ் இருந்ததுனால என்னுடைய அப்பாவையும், அம்மாவையும் மிஸ் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டட்ல நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி என்னுடைய ரூம்மேட்டோட கேரக்டர் என்னைய மாதிரியே இருந்துச்சு. ஸோ, என்னால ஈஸியா மிங்கிள் ஆக முடிஞ்சுச்சு. இன் அ நட்ஷெல், திஸ் டே மேட் மீ டு ஃபீல் போத் எக்ஸைட்டட் அண்ட் ஸ்கேர்ட் அட் தி சேம் டைம். ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்ல எம்பிபிஎஸ் கரிக்குலமுடைய ஓரியன்டேஷன் குடுத்தாங்க. அப்படியே எங்களுக்கு சிபிஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க. நாங்க மேனெக்வினுக்கு சிபிஆர் பண்ணும்போது சிரிச்சோம். அது ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. மறுநாள் நாங்க ஹாஸ்பிட்டல் விசிட் போனோம். அங்க நெறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. அங்க போய் பயோகெமிஸ்ட்ரி டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட், ஆட்டோகிளேவ், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், பிளட் பேங்க், அப்புறம் ஜெனரல் மெடிசின் ஓபிடி பார்த்தோம். திஸ் இஸ் ஹவ் மை 1 வீக் ஆஃப் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஹாஸ் எண்டட். இதுக்கப்புறம் என்னுடைய நாட்கள் எல்லாமே வேக வேகமா போக ஆரம்பிச்சுச்சு. ஜெனரல் அனாட்டமில அனாட்டமிக்கல் மூவ்மெண்ட்ஸான அப்டக்ஷன், அடக்ஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன், ப்ரொனேஷன், சுப்பினேஷன் போன்ற டேர்ம்ஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் குடுத்தாங்க. அடுத்ததா பிசியாலஜில ஜெனரல் பிசியாலஜி சாப்டர்ஸான அப்போப்டோசிஸ், டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் செல் மெம்பரேன், ஸ்டார்லிங் ஃபோர்சஸ் அண்ட் எடிமா, கிப்ஸ்டோன் அண்ட் ஈக்விலிபிரியம், நோஸ்ட் ஈக்குவேஷன் போன்ற சாப்டர்ஸை சொல்லிக் கொடுத்தாங்க. பயோகெமிஸ்ட்ரியில என்சைமாலஜி ஆரம்பிச்சாங்க. இதோட சேர்த்து எங்களுக்கு ஒவ்வொரு டியூஸ்டேவும் கம்யூனிட்டி மெடிசின் கிளாஸ் இருக்கும். அது தேர்ட் இயர் சப்ஜெக்ட் தான். ஆனா இப்ப இருந்தே அதோடைய பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலான டைம் ப்ரொஃபசர் சொல்லிக் கொடுக்குற கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நோட்ஸ் எடுப்பேன். அதே சமயத்துல ஒரு சில கிளாஸஸ்ல என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ போர் அடிக்கும். அப்படியே தூக்கம் வந்துரும். பக்கத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் என்னைய தட்டி விடுவான். அப்படியே நான் முடிச்சிடுவேன். ஆக்சுவல் கிளாஸஸ் ஆரம்பிச்சு 2 வாரத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இருந்ததில்ல. ஆனா அதுக்கப்புறம் எக்ஸாம் இல்லாம 1 வாரம் கூட இருந்ததில்ல. ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பா ஒரு ஐஏ வந்துரும். அதோட சேர்ந்து ஸ்லிப் டெஸ்ட், பிராக்டிகல் அசஸ்மெண்ட் போன்ற எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ்ல பாஸ் பண்ணணும்னா 50% மார்க் ஸ்கோர் பண்ணணும். எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாசிங் எம்பிபிஎஸ் எக்ஸாம்ஸ் வித் கிரானிக் சிம்பத்தெட்டிக் டிரைவ் ஃபார் அக்யூட் ஹாப்பினஸ். ஏன்னா திருப்பி அடுத்த எக்ஸாம் வந்துரும். இப்ப அடுத்ததா என்னுடைய டிசெக்ஷன் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றேன். டிசெக்ஷன் ஹால பத்தி ஒரு லைன்ல சொல்லணும்னா, இறந்தவர்கள் வாழ்வோருக்கு ஆசானாக இருக்கும் இடம். ஸோ நம்ம கெடாவஸ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும். முதல்ல கெடாவஸ தொடுறதுக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. அப்புறம் போக போக அதுவே பழகிடுச்சு. ஆரம்பத்துல எங்களுக்கு அப்பல்லம் ஸ்பெசிமென் காமிச்சாங்க. எங்களுக்கு பெக்டாரலிஸ் மேஜர், பெக்டாரலிஸ் மைனர், லாட்டிசிமஸ் டோர்சி, செரட்டஸ் ஆன்டீரியர், டெல்டாய்ட் போன்ற அப்பர் ஆர்ம்லயும் பெக்டாரல் ரீஜியன்லயும் இருக்கக்கூடிய மசில்ஸை காமிச்சாங்க. அதே மாதிரி லோவர் லிம்ல மிகப்பெரிய நோவான சிகியாட்ரிக் நோவ் லம்போசேக்ரல் பிளெக்ஸஸ்ல ஆரம்பிச்சு போஸ்டீரியரா பாப்லீடியல் ஃபோர்ஸாக்கு மேல காமன் பெரோனியல் நர்வாகவும் டிபியல் நர்வாகவும் பிரியுது. கெடாவரிக் டிசெக்ஷன் அப்ப இவ்வளோ நாள் துடிச்ச ஹார்ட்டை என் கையில் வைக்கும்போது மனித உயிர் எவ்வளோ புனிதமானதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். டிசெக்ஷன் ஹாலில் கிளாஸ் கவனிக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அதே இது எக்ஸாம் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்களுக்கு கேழ்வரகு, குதிரைவாளி, சாமை, திணை போன்ற மில்லட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, அதே மாதிரி நானும் என்னுடைய வைவால ரேடியல் நர்வுக்கும் ப்ரொஃபண்டா பிரேக்கே ஆர்ட்ரிக்கும் போஸ்டீரியர் பிரேக்கல் குட்டேனியஸ் நர்வுக்கும் குழப்பிட்டேன். சரி, பால்பேட் பண்ணி தான் பார்ப்போம்னு நினச்சா எல்லாமே திக்கா இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ரேடியல் நர்வை கண்டுபிடிச்சு ஸ்பைரல் க்ரூவை சொல்லிட்டேன். அதே மாதிரி அனட்டமி அப்புறம் ஹிஸ்டாலஜி ஆஸ்பியில் ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பற்றி எழுதுறதுக்கு 1 நிமிஷம் தான் தருவாங்க. பெல் அடிக்கும், அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடணும். ஆஸ்பி ஃபீல்ஸ் லைக் தி மூவி மாநாடு. ஸ்டக் இன் தி லூப் ஆஃப் ஐடென்டிஃபை,
பேனிக், ஓவர் திங்க், பெல் ரிங்ஸ் அண்ட் ரிப்பீட். இப்ப அடுத்ததா பிசியாலஜி பிராக்டிகல்ஸ் பத்தி பேசுவோம். ஹெமடாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்லயே ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் டிஎல்சி, அதாவது டிஃபரன்ஷியல் லியூக்கோசைட் கவுண்ட். ஹெமடாலஜில இருக்க பெரும்பாலான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு நம்மளே லான்செட் வச்சு தான் ரத்தத்தை எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் எனக்கு ரிசல்ட் ஒழுங்கா வராததுனால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ நிறையா முறை என் கையில இருந்து ரத்தம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப வலிக்கும். டிஃபரன்ஷியல் லியூக்கோசைட் கவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு முறை கூட பெரிஃபரல் ஸ்மியர் எனக்கு ஒழுங்கா வந்ததே இல்ல. அப்புறம் லைஷ்மன் ஸ்ட்ரெயினையும் பஃபரையும் அது மேல போட்டு ஸ்ட்ரெயின் ஃபிக்ஸ் ஆன பிறகு டிஸ்டில்டு வாட்டர்ல கழுவும் போது எனக்கு ஒன்று ஓவரா ஸ்ட்ரெயினரும் இல்ல கம்மியா ஸ்ட்ரெயினா இருக்கும். அதை சிடாரோடாய்டில் போட்டு மைக்ரோஸ்கோப் அடியில் 100x மேக்னிஃபை பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீஷன் ப்ராக்டிகல்ஸில் தான் முதல் முறையா லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ், எஸ்னோஃபில், நியூட்ரோஃபில்ஸை பார்த்தேன். பேசோஃபில்ஸோடைய ப்ரொபோர்ஷன் 0 to 1% ஆக இருக்கிறதுனால அதை நம்மளால பார்க்க முடியாது. அப்புறம் கிளினிக்கல் ஃபிசியாலஜியில் பிபி அப்பாரேட்டஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஜென்ரல் எக்ஸாமினேஷன், செஸ் வாலில் எப்படி ஹார்ட் சவுண்ட்ஸை கேட்கறது போன்ற ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டோம். அடுத்ததா பயோகெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் லேப் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி லேப் மாதிரியே தான் இருக்கும். இங்கே அப்நார்மல் யூரின் அனாலிசிஸ் பண்ணோம். சிந்தட்டிக் யூரினில் பெனடிக் டெஸ்ட், பார்ஃபோல் டெஸ்ட், மோலிக் டெஸ்ட், ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி யூரினில் குளுக்கோஸ் இருக்குதான்றதை கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஆல்புமின், கீட்டோன் பாடிஸ், பைல் சால்ட்ஸ் ரிலேட்டடாக யூரின் டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் ஒவ்வொரு பீரியடுக்கும் முன்னாடியும் கண்டிப்பாக அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. மை நேம் கெட்ஸ் மோர் ரிவிஷன் தேன் தி சிலபஸ். அடுத்ததா பெல் அடித்த உடனே என்னோட ஸ்ப்ரிண்ட் மோட் ஆக்டிவேட் ஆகி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகமாக போயிடுவேன். ஒரு காலத்தில் நான் பஸ்ஸை மிஸ் பண்ணி டெய்லி என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாங்க. ஆனால் அது இப்போ தலைகீழாக மாறிடுச்சு. ஒரு நாள் நான் என்னுடைய பவுச்சை மிஸ் பண்ணிட்டேன்ட்டு கீழே இருக்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் தேடிக்கிட்டு இருந்தேன். பெல் அடிச்சு ஒரு நிமிஷம் லேட்டா இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிளாஸுக்கு போனேன். ஒரு நிமிஷமாகவே இருந்தாலும் அது லேட்டுன்றனால நான் வெளியில நின்றேன். இந்த இன்சிடென்ட் தான் என்னை பங்க்சுவல் ஆக்குச்சு. தேங்க்யூ டீச்சர்ஸ் ஃபார் சேஞ்சிங் மீ. அதே மாதிரி ஒரு நாள் கிளாஸுக்கு முன்னாடி என்னுடைய டீச்சர் அன்னைக்கு நடத்தக்கூடிய டாப்பிக்கை வாசிச்சுட்டு வர சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு என்டையர் கிளாஸுமே அந்த டாப்பிக்கை வாசிச்சுட்டு போல. நாங்கள் ரிப்பீட்டடாக இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வேக வேகமாக கான்செப்ட்ஸை சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்டு அதில் தெரியாத கொஷின்ஸை இம்போசிஷனாக கொடுத்தாங்க. நாங்கள் 3 ஷார்ட் நோட்டை 2 முறை எழுதணும். இதை எழுதி முடிக்கவே 20 பக்கம் ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து நாங்கள் எங்களுடைய தப்பை உணர்ந்து அந்த டீச்சருடைய கிளாஸுக்கு முன்னாடியே அந்த கான்செப்ட்ஸை வாசிச்சுட்டு போயிடுவோம். ஒவ்வொரு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கும் முன்னாடி எவ்வளோ தான் படித்தாலும் ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. அனாட்டமியில் பீடி சௌராஷியாவை வாசிச்சுட்டு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போனால் பேஜில் என்ன இருக்குதுன்றது ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி ஒரு லைனை வாசித்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். For me, learning anatomy is same as learning Chinese without a Google Translator. I nod my head confidently in the class, but I have no idea what's going on actually. ஃபிசியாலஜியில் ஒவ்வொரு ஐயக்கு முன்னாடி படிக்கும்போதும் என் பிரெயின் ஆப்டிமலாக ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் அதே ஃபிசியாலஜியை நிறையா போர்ஷன்ஸாக படிக்கும்போது என்னுடைய பிரெயின் எரர் 404 மோடுக்கு போயிடும். பயோகெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முன்னாடி குளுக்கோனியோஜெனசிஸ், கிரப் சைக்கிள், கிளைகோஜெனோலைசிஸ், கேலக்டோஸ் மெட்டபாலிசம் போன்ற சைக்கிள்ஸ் இல்லாமல் என்னுடைய மூளையில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். என்னதான் அந்த சைக்கிள்ஸை நிறைய முறை எழுதி பார்த்தாலும் எக்ஸாமில் போகும்போது கோஃபேக்டர்ஸ், சப்ஸ்ட்ரேட், என்சைம் போன்ற விஷயத்த குழப்பி தான் எழுதிட்டு வந்தேன். அதே மாதிரி வைவால எக்ஸாமினர் எனக்கு தெரிஞ்ச கொஷினை என்கிட்ட கேட்டாங்கன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் டிசம்பர் மாதத்தில் வேலம்மாள் அனாட்டமி கான்ஃபரன்ஸான அனாட்கான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வேரியஸ் காலேஜஸ்லேருந்து நிறைய டாக்டர்ஸ், அப்புறம் அனாட்டமிஸ்ட், டிஷ்யூ ரிப்பேர், அப்புறம் ஆர்கன் பிரிண்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் இங்கே கிளாஸ் பெயிண்டிங் காம்படிஷனில் ஃபெமோரல் ட்ரையாங்கிள் வரைஞ்சேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. சிமிலர்லி ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட் நவம்பர் மாதத்தில் கேன்சர் அவேர்னஸ் வீக் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் எங்கள் டீம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் கேன்சர் ப்ரிவென்ஷன் பற்றி போஸ்டர் உருவாக்கி டிஸ்கஸ் பண்ணோம். எல்லா டீம்ஸுமே அவங்களுடைய போஸ்டர்ஸை ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 23, 2025 அப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. நிறைய சாங்ஸ் அப்புறம் டான்ஸ் மூலயமா கிறிஸ்மஸோடைய சிக்னிஃபிகன்ஸை சொன்னாங்க. ஆன் தட் டே தேர் வேர் லைட்ஸ் அண்ட் ஸ்மைல்ஸ் எவ்ரிவேர். சிமிலர்லி ஜனவரி மாதம் 2026 அப்போ பொங்கல் கொண்டாடினாங்க. ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்திருந்தாங்க. உணவு கடைகள்,
விளையாட்டுகள், கோலம், இசை, நடனம், ராட்டினம் போன்ற அனைத்தும் இருந்தது. மற்றும் அனைத்து இடங்களிலும் மகிழ்ச்சி பூத்தது. ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் என்னைய நானே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கிரவுண்ட சுத்தி ஜாக் பண்ணுவேன். அப்ப நான் நெறைய பேர்ட்ஸ், அப்புறம் ஸ்குரில்ஸ பார்ப்பேன். அதே மாதிரி சில டைம் மங்கீஸ் மீதமுள்ள உணவுகள சாப்பிடுறதையும் பார்த்துருக்கேன். ஒரு டாக் அங்கிட்டும் இங்கிட்டும் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கும். எனக்கு என்னுடைய தம்பியான ஆதி ஞாபகம் வரும்போது, அந்த டாக்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஹாஸ்டல்ல ஃபுட் வெரைட்டீஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூட் ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு கான்செப்ட் புரியலன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாஸ்டல்ல குரூப் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. என்னதான் ஆரம்பத்துல ஹோம் சிக்னஸ் அதிகமாக இருந்திருந்தாலும், அது போக போக கம்மியாயிடுச்சு. This is how my first 100 days of MBBS had ended. There are countless lessons to learn for endless growth. அப்புறம் நான் உங்கள் இளஞ்சந்திரன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க ஹார்ட் மாதிரி வயோஜனிக்கா இருங்க. ஏன்னா பவர் உங்களுக்குள்ளேயே இருக்கு.